சொந்த வீடே கிடையாது. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு, எப்படி அவ்வளோ பெரிய ஆளுங்க சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. ஆக்சன் நிறுவனத்துடைய அதிபர் சந்திரமோகன் அவர்கள், நீங்கள் பார்க்குறீங்களே, இன்றைக்கி அவர் தான் இந்தியன் அமுல் குரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் துறையில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதை உருவாக்கின ஒரு அருண் ஐஸ்கிரீம், ஐபேக்கோ, ஹேட்சன் இது எல்லாத்துக்குமான முதலாளி. அவர்கிட்ட அவர் சொன்னார், அவர் முதல் முறையாக அருண் ஐஸ்கிரீமை ஊருக்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தப்போ அவர் தங்கியிருந்த இடம், அந்த அருண் ஐஸ்கிரீம் இந்த வண்டி இருக்குல்ல, அதை வச்சுட்டு பக்கத்தில் படுத்துக்குவார், அவ்வளோதான் அவர் இடமே. நான் கேட்டேன், எப்படி அவ்வளோ பெரிய ஸ்தாபிதம் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த சின்ன இடத்துல இருந்தீர்கள்? அவர் அதுக்கு தெளிவாக சொன்னார், வீடு கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா வேணும், அந்த 10 லட்சத்தை பிஸ்னஸில் போட்டோன்னா 3 மாதத்தில் 10 லட்ச ரூபா நான் எடுப்பேன். பணக்கார அப்படி தான் சிந்திப்பான். ஏன்னா பிஸ்னஸ் வச்சுருக்க ஒரு வீடு கூட இல்லைன்னு ஊர் யோசிக்குமேன்னு யோசிக்க மாட்டான். 10 லட்சத்தை 100 லட்சம் ஆக்குவது எப்படின்னு யோசிக்கிறதா பணக்கார வேலை. 10 லட்சம் வச்சிருக்கவே எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஊர் யோசிக்கிறத பற்றி பணக்காரன் கவலைப்படவே மாட்டான். அவர் உலகத்துக்கு உங்களை அனுமதிக்கவே மாட்டான். நாம் ஏன்னா நல்ல பணக்காரனுக்கு தெரியும். நம்மளே நிறைய கதைகள் வச்சுப்போம். ஒரு பணக்காரர் எப்படி இருந்தாலும் ஒரு பணக்காரர் தானே, நம்ம ஒத்துக்க தான் போகிறோம் இல்லையா? பயங்கர ரிச்சாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னா, அப்பா பணக்காரர் என்னமா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு நம்மளே சொல்லிடுவோம்.